சமீப காலங்களில் நான் பார்த்த படங்களில் இந்த இளைஞர்கள் எங்கிருந்து இப்படி முளைத்தார்கள் என்பது எனக்கே புரியவில்லை. மிக அற்புதம். ஏனென்றால் எங்கள் காலங்களில் அதை செல்லுலாயில் கொண்டு வருவதற்கே மிக பிரயத்தனப்பட வேண்டும். 10 வருடம் வேலை செஞ்சு அசிஸ்டண்டா இருந்தது. அதில் பிரம்மா யாரிடமும் உதவியாக இல்லாமல் இருந்தவர்களே. ஆச்சரியம். ஒரு மேடை அனுபவம் இருக்கலாம், மேடை அனுபவம் மட்டுமே பத்தாது. ஆனால் எப்படி இந்த சினிமா, இந்த ஊடகம் எப்படி உனக்கு கை வந்தது எனக்கு புரியவில்லை. இதிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு எழுத்தாளன் கதாபாத்திரம் வாழ்ந்துருவான். சினிமாக்காரர்கள் வாழ்வதில்லை. எப்படின்னா இதை என்ன பண்ணலாம், கமர்ஷியலா இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் பெப்பேத்தலாம், கொஞ்சம் எமோஷன்ஸ், அதாவது அந்த கதாபாத்திரத்தையும் மிஞ்சி ஏதாவது சைடு அலங்காரம் பண்ணணும். அது கொஞ்சம் மூக்குத்தி விடலாமா, இல்லை கொஞ்சம் கண்ணுமையை தீட்டலாமா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு. ஆனால் குற்றம் கடிதல் எந்த இடத்திலும் எந்த புனைவும் இல்லாமல், ஒப்படை இல்லாமல் பிறந்த மேனியாக செய்திருக்கிறாய். அதான் கிரேட். ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பு என்ன சிந்தித்தானோ, என்ன அவன் உள்வாங்கினானோ அதுவாகவே இருக்கிறது. இவர்கள் யாருமே நடிச்சதா எனக்கு தெரியல. நடிப்பு என்று சினிமாவில் வரும், வாழ்க்கையில் வராது. இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே வாழ்ந்திருக்கிறார்கள்.